வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இன்றைய பதிவில் நியூரோபிளாஸ்டிசிட்டியை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது, அதை எப்படி சிறப்பு பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். சென்ற சில பதிவுகளை பார்த்துட்ருக்குறோம். அதாவது அதில் 2 விதமான இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன், அப்புறம் ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடியது, இல்லாட்டி போனால் இன்னும் சிலதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அதில் எந்த விதத்தில் நம்ம இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இப்போ நம்ம புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன முயற்சி பண்ணுறோம்? சொன்னோம் 8 மணி நேரம் படிக்க சொல்லி நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணமான நாளைக்கும் அதுபோல் தொடர்ந்து படிக்கச்சே த பிரெயின் வில் பி ரெடி டு அகாமடேட் திங்ஸ், ரெடி டு அகாமடேட் த லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்புறம் இது சில நியூரல் நெட்வொர்க் கொஞ்சம் பழசாக போயிட்டு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்ய வேண்டாம், அதுவே தன்னை புதுப்பிச்சுக்கும். இல்லாட்டி அந்த பழைய நெட்வொர்க்கில் அந்த லூப்பில் இருந்த சில செய்திகளை புது விஷயத்துக்கு புது நெட்வொர்க்கை ஒரு லூப்பில் மாற்றிட்டு பழசு தானாக வேன் அவுட் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு டிரைவிங் சின்னதாக ஒரு சைக்கிள் கற்றுக்கிறோம். சைக்கிள் கற்றுக்கிறதுன்றது முழுக்க அது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு. மைண்ட் அவுட் டு பி ஃபோக்கஸ்ட் வைல் வி ஆர் லேர்னிங் இட். ஏன்னா வண்டியை பேலன்ஸ் பண்ணோம். இட் டசன்ட் ஹேவ் எனி மோட்டார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்குனால மைண்டும் ரோடையும் ஃபோக்கஸ் பண்ணினா தான் நம்மளுக்கு வண்டியை பேலன்ஸ் பண்ணி நம்ம அதால் ஓட்ட முடியும். டு பிகின் வித் ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் டெய்லி 1 hour பழகினா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம், அதாவது 3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நம்மளால் ஓட்ட முடியும். ப்ரொவைடட் வி ஹாவ் நம்மளுக்கு பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் நம்ம அதை செய்ய முடியும். ஆனால் இந்த 3 வீக்ஸ் எக்ஸ்போஷர் போகிறோம், டெய்லி 1 hour. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நல்ல சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் பாரை பிடிக்க வேண்டாம். அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணி ரோட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாம். வண்டியை ஓட்டிக்கிட்டே மொபைலில் பேசலாம். வண்டியை ஓட்டிக்கிட்டே யாரான பக்கத்தில் 100 வண்டியில் வராங்களே அந்த சைக்கிளில் வரவங்களோட நம்ம பேசிக்கிட்டே வரலாம். இதனால தான் சொன்னால் அது மிதித்து ஓடுறதுனால தான் அது மிதிவண்டி அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், புது விஷயம் ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற நெட்வொர்க்கில் என்ன வழி தெரியறதோ அந்த நியூரல் கனெக்ஷன்ஸ் முதல்ல ஒரு மெலீஸாக இருக்கும், ஒரு சின்ன கோடு போல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓவர் த பீரியட் அதே விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்போது, தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணோம்னா அது நல்ல பருமனாக ஆயிரும். ஈஸி டு கோ அண்ட் கம். அதாவது இப்போ சைக்கிள் ஓட்ட சொன்ன மாதிரி தான். நல்ல ஓட்ட தெரிஞ்ச பிறகு நம்ம ஹேண்டில் பாரை கூட பிடிச்சிக்காமல் நம்ம வண்டி ஓட்டுவோம். சிலப்போ ஓட்டிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ண மாட்டோம், பெடலை மிதிக்க கூட மாட்டோம். தானாக அந்த முன்னாடி மிதித்த ஒரு வேகத்திலே அது இன்னும் ஒரு 10 feet இல்லை ஒரு 20 meters அதுபோல் அது போகுமா இருக்கும். தெரியாது எவ்வளோ வேகமாக நம்ம மெடிச்சிருக்கோமோ அதுக்கு உண்டான அந்த எனர்ஜி ஜெனரேட் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஜெனரேட் ஆன எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் வேகமாக இன்னும் கொஞ்சம் தூரம் பெடல் மிதிக்காதே போகும். அப்போது அதுபோல் தொடர்ந்து நம்ம ஓட்டத்துக்கு தெரிஞ்சுக்கும் போது அந்த கனெக்ஷனை நம்ம புரிஞ்சுட்டு இல்லையா, மூளை நம்மள்ட்ட புரிஞ்சுட்டு இல்லையா, அது மெலிசாக ஒரு சின்ன த்ரெட்டு போல் இருந்தது, இப்போ பெருசாக ஒரு கனமான ஒரு நூல் போல் மாறியிருக்கும். கனமான திரிச்சு விட்டது, ஒரு சேனல் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜூட்டோட ரோப் போல் அது மாறியிருக்கும். சரி, இது போல் நம்ம ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டோம், சைக்கிளோட கூட இன்னும் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு தெர் மே பி அதர் ஆஸ்பெக்ட்ஸ், இன்னொரு விதமாக கூட இந்த சைக்கிளை நம்ம இப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொன்னால் அப்போது புது வழியை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அப்போது முன்னாடி முதல்ல கற்றுக்கிட்டோமே அது என்ன பண்ணோம், ஓவர் த பீரியட் அதை நம்ம பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற நியூரல் செல்ஸ் எல்லாம் அதை பயன்படுத்தாத அது அப்படியே பழசாக போயிட்டு இட் வில் வீக் அண்ட் டிஸ்ட்ராய் ஆன் இட்ஸ் ஓன். தானே தன்னை உதுத்துடும். அது அப்படியே உதுந்துட்டு பழசாக போடும். மறுபடியும் அந்த இடத்துல புதுசாக நம்ம வேறு ஒரு லேர்னிங் வரும்போது அதில் அந்த நியூரல் செல்ஸை அதை ரெடி பண்ணிக்கும். இது ஒரு பெரிய அதிசயம்தான். ஆனால் நம்ம இது ஒரு சென்ற பதிவில் சொன்னோம், நம்ம அதை ஒரு போர்டில் வரைய வச்சு காமிக்கும் பொழுது இட் வில் பி மோர் ஈஸியர் அண்ட் மைண்ட் செட்டில் அது நல்லபடியாக பதிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு இதோ ஒரு நியூரல் டெவலப்மெண்ட். இது எப்படி நம்ம இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ன சொன்னால் அப்படின்னா, ஒரு ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அதை ஆர்கனைஸ் பண்ணி பக்காவாக வச்சிடுறோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு
மறுபடியும் அதை ரீடூ பண்ணுறோம். இது தொடர்ந்து வி ஆர் கண்டினியூ டு டூ இட். ஆனால் ஓவர் த பீரியட் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் ரொம்ப நல்லா வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாமல் யூ ஷுட் என்ன தெரியுமா, adhere to the procedure, strictly adhere to the procedure அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு கிச்சனில் போகிறோம்னு வைங்களேன், ஹோம் மேக்கர் ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு குக்கிங் ஐட்டம் தான், அதை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். இனிஷியல் ஸ்டேஜஸில் இப்படி தான் செய்யணும், இது போல் இதுக்கு அடுத்து இது அடுத்து போடணும், இப்படி யூ ஷுட் மிக்ஸ் இட் டுகெதர் அண்ட் கோ ஃபார் ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் வந்தோடனே இறக்கிடணும் அப்படிலாம் சொல்லி தருவாங்க. இது இப்போ புதுசாக இப்போ தான் நேற்று தான் கிச்சனுக்கு போயிருக்கேன், த டே டுடே இட் இஸ், அப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் ஓவர் த பீரியட் அந்த டிஷ்ஷு நம்மளுக்கு நல்லா பண்ண வந்துருச்சுன்னு சொன்னால் இது போல் ப்ரொசீஜர்லாம் பண்ணாமல் வேகமாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு தடவை அது பாயிலிங் ஸ்டேஜ் வந்தோடனே சிலதாக இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணினா யூ வில் ஹாவ் த சேம் டேஸ்ட்டில் புதுசாக வரும். என்னாச்சு, இத்தனை தடவை நம்ம தொடர்ந்து இதை பண்ணின்றதுனால ப்ரிப்பரேஷன் அந்த ப்ரொசீஜர் நல்லபடியாக மனசில் வந்ததுனால அது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாமல் ஒரே நேரத்தில் அதை முதல்ல பண்ணுறோம். அப்புறம் எல்லாருக்குமே அப்படி தான் சொல்லித்தருவோம் அப்படின்னா we are learning it, we have imbibed it, then we have accommodated it. அப்புறம் என்னாச்சு, இந்த ப்ரொசீஜர் நம்மளுக்கு நல்லபடியாக வந்துருச்சு. இப்போ அதே போல் தான் ட்ராயிங் பீரியட் சொன்னோம், நல்லபடியாக புதுசாக ஒரு ட்ராயிங் கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நல்ல போட வந்துருச்சுன்னா. ஆனால் ட்ராயிங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஓவர் த பீரியட் தான் அது வரும். நம்மளுக்கு சின்னதாக ஒரு சாதாரண ஒரு லைவ் பீயிங், அதாவது லிவிங் பீயிங் இல்லாத ஒரு சாமான அக்ரிணை, அது டேபிள் சேரு அப்போ அதுபோல் வரைகிறதானா உபாயமாக சீக்கிரத்தில் கற்றுக்க முடியும். ஆனால் லிவிங் பீயிங் ஒரு மனுஷனோட முகம் வரையணும், ஒரு ஹார்ஸு நல்லபடியாக நடக்கிற மாதிரி போடணும், அப்புறம் ஒரு யானை வேகமாக நடக்கிற மாதிரி போடணும் அப்படின்னா அதெல்லாம் போட்டு 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 பழகணும். யூ ஷுட் ப்ராக்டிஸ் இட், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா. ஆனால் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியில் இட் இஸ் த ப்ராக்ரஸ் வி ஆர் கெட்டிங் இன், ஒரு ப்ராக்ரஸ் தான். இங்கே பர்ஃபெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ராக்ரெஷன் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராக்ரெஷனே நியூரோபிளாஸ்டிசிட்டியில் சேர்ந்தது தான். அதாவது பிரெயின் எவ்வளோ எளிமையாக தனக்கு கொடுக்கப்பட்ட செய்திகளை அகாமடேட் பண்ணிக்கிறது, முடிஞ்சதை எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் அந்த புது செல் கிடைச்ச உடனே இதில் ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுறது எல்லாத்தையும் புது செல் கனெக்ஷன்ஸ்க்கு மாற்றிட்டு பயிற்சி அப்படியே விட்டுரும். கொஞ்சம் கழிச்சு அது வீன் அவுட் ஆகிட்டு இது அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், யூ கண்டினியூ டு க்ரோ செல்ஸ். பிரெயின் பிளாஸ்டிசிட்டின்றது கடைசி வரைக்கும் ஒரு செனிலிட்டி வர வரைக்கும் அது என்ன ஆகும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று பயிற்சி கற்றுன்றது மறந்து போச்சு அதுவானா இருக்குமே தவிர, ஆனால் புதுசாக யூ கேன் கண்டினியூ டு பிளான் யுவர் செல்ஃப் டு லேர்ன் நியூ திங்ஸ். ஒரு கிராஸ்வேர்டு பசில் போடுறோம், எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் போட்டு என்ன இதெல்லாம் ப்ரைஸ் கிடைக்க போகிறதா? நோ நாட் ஃபார் த சேக் ஆஃப் ப்ரைஸ், பட் எக்ஸாக்ட்லி நம்ம என்ன செய்யலாம், வி கேன் மேக் திங்ஸ் டு டூ, அந்த பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கலாம், புது புது விஷயங்களை. அதாவது காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை நல்லபடியாக வளர்த்துறதுக்கு இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆஃப் இந்த தெரப்பீஸ் எல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ என்ன தெரப்பி சொன்னோம், காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை வளர்த்துக்கணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பசில் பண்ணலாம், புதுசாக ஒரு ட்ராயிங் கற்றுக்கலாம், அப்புறம் புதுசாக ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸில் ஒரு குக்கிங் பண்ணுறதுக்கு கற்றுக்கலாம், க்ளீனிங். அதுபோல் இருந்தால் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக நேரம் செலவாகும், நிறைய நேரம் செலவாகும். ஆனால் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஓவர் த பீரியட் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே நம்மளே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக க்ளீன் பண்ண தெரிஞ்சுடுவோம். தப்பாக இருந்தால் கூட வி வில் ஆர்கனைஸ் இட் அண்ட் மேக் திங்ஸ் ஹேப்பன். ஸோ இது எல்லாமே நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொன்னால் அந்த ட்ராயிங்கில் வரும்போது எப்படியெல்லாம் நம்மளோட பிளாஸ்டிசிட்டியை அது என்ஹான்ஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம், எப்படியெல்லாம் அது நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தரோம் பிளாஸ்டிசிட்டியை. இது ஓவர் த பீரியட் இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை வளர்த்துக்கிறதுன்றதும் எப்படின்னு வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.